Hello students, welcome to Quick Max. இன்னைக்கு இந்த வீடியோல probability chapter 10th class CBSE probability chapter number 15 இதுல இருக்கிற exercise problems நம்ம பார்க்க போறோம். Probability chapter name probability exercise 15.1ல first question இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இதுதான் எக்ஸசைஸ் 15.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் நாட் இ. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இ. ஸோ ஈவெண்ட் இ, ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டியை நம்ம எப்போவும் பி ஆஃப் இ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். பி ஆஃப் இ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது வந்து பி ஆஃப் இ. ஓகே, இப்போ இந்த பி ஆஃப் இயுடைய வேல்யூ ப்ளஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லேயே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் நாட் இ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டியே அந்த ஈவெண்ட்டே வந்து நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஒரு நடக்கக்கூடிய ஈவெண்ட் வந்து ப்ராபபிலிட்டி, அதுக்கு ப்ராபபிலிட்டி பி ஆஃப் இ. நாட் இ அப்படின்னா நம்ம அதை வந்து பி ஆஃப் இ டேஷ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வே வந்து பி ஆஃப் நாட் இ அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அது வந்து நடக்காத ஒரு ஈவெண்ட், நாட் இ அப்படிங்கிறது நடக்காத ஒரு ஈவெண்ட், அதனால இ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நாட் இ அப்படின்னு எடுக்கலாம். ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதனுடைய ப்ராபபிலிட்டியை பி ஆஃப் இன்னு எடுக்கிறோம். நடக்காத ஈவெண்ட்டை வந்து பி ஆஃப் இ டேஷ்ன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னு வைங்க. அதில் வந்து ஒரு ஈவெண்ட் ஹெட்டு, இன்னொரு ஈவெண்ட் வந்து டெய்ல் இல்லையா? ஸோ ஹெட்டு விழுகிறப்ப டெய்ல் விழுகாது, டெய்ல் வர்றப்ப ஹெட்டு வராது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஈவெண்ட். இப்போது நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணும் போதில் ஹெட்டு விழுகணும் அப்படிங்கிறது வந்து ஹெட்டு வரணும் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணும் போதில் ஹெட்டு வருது அப்படின்னா பி ஆஃப் இ தான் வந்து அந்த ஹெட்டு வர்ற ஈவெண்ட். ஸோ அதனுடைய ப்ராபபிலிட்டியை நம்ம இப்போ பி ஆஃப் இன்னு இதில் எடுத்திருக்கோம். ப்ளஸ் ஹெட்டு விழுகும் போதில் டெய்ல் வந்து வர்றதுக்கு சான்சஸே இல்லை இல்லையா? அதுதான் வந்து நாட் இ, அதாவது பி ஆஃப் இ டேஷ். ஸோ எப்போவுமே பி ஆஃப் இயுடைய வேல்யூ, ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி, நடக்காத ஒரு ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி, ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் அதனுடைய ஃபைனல் வேல்யூ 1. ஸோ இங்கே வந்து ஆன்சர் 1. ஓகே, இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், second subdivision, the probability of an event that cannot happen. ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி அது வந்து நடக்கவே இல்லை, நிகழவே இல்லை அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிகழாத, ஒரு நடக்காத, அதாவது பாசிபிலிட்டி இல்லாத ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 0. ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே ஆன்சர் 0ன்னு வரும். ஓகே, இங்கே ஆன்சர் 0 பிகாஸ் அந்த ஈவெண்ட் வந்து பாசிபிலிட்டி அக்கறை ஆகலை. ஓகே, ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கும் போதில் அதனுடைய ப்ராபபிலிட்டி 0. அந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா
impossible event. ஓகே, impossible event அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் 0, ஃபஸ்ட் ஆன்சர் 0, செகண்ட் ஆன்சர் வந்து impossible event. பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா அது வந்து ஷியர் ஈவெண்ட்டில் வரும். இங்கே வந்து இந்த ஈவெண்ட் நிகழவே இல்லை, அதாவது இந்த ஈவெண்ட் அக்கரன்ஸே இல்லை. ஸோ அங்கே வந்து நம்ம இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ எப்போவுமே 0வாக தான் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் அது வந்து அக்கராகவே இல்லை அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 0. அந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகே, தென் தேர்ட் சப்டிவிஷன். The probability of an event that is certain to happen. கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகுது, பாசிபிளான ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1. ஓகே, such event is called sure event. such event is called, அதனுடைய நேம் வந்து sure event. ஒரு ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகவே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷியர் ஈவெண்ட். கண்டிப்பாக அது வந்து நிகழுது அப்படின்னா, ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அதனுடைய நேம் வந்து ஷியர் ஈவெண்ட். அதனுடைய ப்ராபபிலிட்டி 1. ஓகே, இப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். the possibility of an event that cannot happen, அதனுடைய ப்ராபபிலிட்டி 0, அந்த ஈவெண்ட்டை இம்பாசிபிள்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு டை த்ரோ பண்ணும் போதில் நம்பர் 7 வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. சாரி, ஒரு டை த்ரோ பண்ணும் போதில் நம்பர் 7 வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்டு தான் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். இந்த மாதிரி ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி தான் வந்து 0. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதுதான். பிகாஸ் டை த்ரோ பண்ணும் போதில் 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் வரும், 7 வராது. ஸோ 7 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா such an event is called impossible event. that probability of such event is equal to 0ங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, தென் இந்த மாதிரி இந்த தேர்டு சப்டிவிஷனுக்கு வந்து the probability of an event that is certain to happen. ஓகே, கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் வந்து அங்கே ஹேப்பனிங் அப்படின்னு அக்கர் ஆகுது அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 1. தட் ஈவெண்ட் இஸ் கால்டு ஷியர் ஈவெண்ட். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட்டு விழுகிறது. ஹெட்டு வர்றது வந்து கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இல்லையா? ஹெட்டு வர்றப்போ டெய்ல் வராது, டெய்ல் வர்றப்போ ஹெட்டு வராது. ஸோ ஹெட்டு வரணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து such a probability is possible event or sure event. Okay, then fourth subdivision. The sum of the probabilities of all the elementary events is an experiment is, answer வந்து இதுக்கு 1. ஒரு probability அப்படின்னா அதனுடைய சம், ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டிஸ் எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணால் அதனுடைய ஆன்சர் 1. இது ஆன்சர் வந்து 1 தான் ஆல்வேஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இதுதான். த சம் ஆஃப் த ஒரு ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஹெட்டு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, டெய்ல் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்டு வர்ற ஈவெண்ட்டோடைய ப்ராபபிலிட்டி ப்ளஸ் டெய்ல் வர்ற ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணும் போதில் அதனோட ஃபைனல் வேல்யூ 1, ஆல்வேஸ் 1 தான். ஓகே, தென் நெக்ஸ்ட் சப்டிவிஷன். The probability of an event is greater than or equal to. ஓகே, இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஈவெண்ட்
அக்கர் ஆகுது அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலேயும், அதாவது 1க்கு அதிகமாக நம்பர் 1 வேல்யூவுக்கு அதிகமாகவும் இருக்காது, நம்பர் 0 வேல்யூவுக்கு குறைவாகவும் ப்ராபபிலிட்டி இருக்காது. எப்போவுமே ப்ராபபிலிட்டியுடைய வேல்யூ வந்து இந்த 0 to 1 இந்த இன்டர்வலில் தான் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன, 0. ஷியர் ஈவெண்ட் அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன, 1. ஸோ மற்ற ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாமே இந்த இம்பாசிபிள் ப்ராபபிலிட்டி, அதாவது இம்பாசிபிள் ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூவுக்கும் ஷியர் ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூவுக்கும் இடையில தான் இருக்கும். அதாவது 0விட சின்ன வேல்யூவாகவும் கண்டிப்பாக வராது, 1 விட அதிகமான வேல்யூவும் ப்ராபபிலிட்டியில் வரவே வராது. ஸோ இங்கே ஆன்சர், the probability of an event is greater than or equal to 0 and less than or equal to 1. இங்கே ஆன்சர் 0, இங்கே வந்து ஆன்சர் 1. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ராபபிலிட்டி சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 15.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். நாளைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.